திருப்பாவை பாசுரம் 15. எல்லே இளங்கிளியே. எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதையோ, சில்லென்ற அலையேன்மின் நங்கை மீர் போதற்கின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறு உடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்று அழிக்க, வல்லானை மாயனை பாடேல் ஓர் எம்பாவாய். இதுவரைக்கும் துயிலிருந்து எழுந்து வரும் பெண்கள் துயில் கொண்டிருக்கும் பெண்ணை எழுப்பும் பாசுரங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பாசுரத்தில் ஒரு பெண்ணை அழகாக எழுப்புகிறாங்க. எப்படி அப்படின்னா அவளுடைய இனிய குரலை வைத்து எழுப்புகிறார்கள். அதனால தான் இந்த பாசுரத்தினோட ஆரம்பத்திலேயே எல்லே இளங்கிளியே அப்படிங்கிறாங்க. இளங்கிளியே அப்படின்னா என்ன அப்படின்னா, இவள் கிளி போல பேசி மகிழ்விக்கும் இனிமையானவள். இவள் தன் தோழியரோடு கிளி போல கொஞ்சி விளையாடுவது வழக்கம். இளங்கிளியேன்னு அழகா சொன்னவங்க இன்னுமா தூங்குகிறாய் என்று வியப்போடு கேட்கிறார்கள். இருவருக்கும் இடையே நடைபெறும் உரையாடலுடைய போக்கில்தான் இந்த பாசுரம் அமைந்துள்ளது. வீட்டிற்கு வெளியே வாசலில் காத்திருப்பவர்கள் இன்னும் உறங்குதையோ என்று கேட்கவும், உள்ளே உறக்கத்தில் இருப்பவளாக கருதப்படுபவள் சிலு சிலுவென்று என்னை கூப்பிடாதீர்கள் என்னும் பொருளில் சில்லென்று அலையேன் மேல் என்கிறாள். மேலும் அவள் பேசுகின்றாள், என் தோழியராகிய நங்கைமார்களே, இதோ புறப்பட்டு வருகின்றேன். ஆனால் வெளியிருப்பவர்களுக்கோ வெகுளி பிறந்து விடுகின்றது. ஏற்கனவே நாங்கள் இவள் இட்டுக்கட்டி சொல்லும் பேச்சு திறனை மெச்சியிருக்கின்றோம், இப்போதும் மெச்சுகிறோம் என்று கூறுகிறார்கள். அதைத்தான் வல்லை உன் கட்டுரைகள் பாங்குற உன் வாயறிதும். உள்ளே இருப்பவள் விட்டு கொடுத்தாலோ? இல்லையே, அவளும் எதிர்பேச்சு பேசுகிறாள். வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. நானே உங்கள் கூற்றுப்படி சாமர்த்தியசாலியாக இருந்துவிட்டு போகின்றேன், அதற்கென்ன இப்பொழுது என்று உரையாடலை தொடங்குகிறார்கள். பிறர் குற்றத்தையும் தன் குற்றமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் பெற்றவள் அந்த பெண். இவ்வாறு உள்ளிருப்பவள் தனிந்து அமைதியாக மறுமொழி உரைத்ததும் வெளியில் இருப்பவர்கள் அமைதியடைந்து பேசத் தொடங்குகின்றார்கள். விரைவாக பெண்ணே, நீ எழுந்து வா, உனக்கென தனியாக என்ன வேறுபாடு இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். உள்ளிருந்து உரையாடலுக்கு உற்சாகம் பொங்கி ததும்புகின்றது. எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கேட்கிறாள். எல்லோரும் போந்தாரோ? அதே போல வெளியில் இருப்பவர்கள் மறுமொழி கூறுகிறார்கள், ஆம், எல்லோரும் வந்துவிட்டார்கள். அதைத்தான் இந்த கவிதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, போந்தார் போந்து எண்ணிக்கொள், நீ வேண்டுமானால் வெளியே வந்து எத்தனை பேர் என்று எண்ணிக்கொள் என்கிறார்கள். இதன் பிறகு இவர்கள் கண்ணனின் வெற்றி செயல்களை வீறு பெறச் சொல்ல தலைப்படுகிறார்கள். குவலாய பீடம் என்று அழைக்கப்பட்ட வலிய யானை கம்சலால் கண்ணனை கொல்ல ஏவப்பட்டது. அந்த யானையை ஒழித்து கொன்றான் கண்ணன். மேலும் பகைவர்கள் எவர் வந்த போதிலும் அவர்களை எதிர்கொண்டு அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவன் கண்ணன். மாயம் பல நிகழ்த்தும் மாயனவன். எனவே அவனை பாடி பரவசப்படுவோம் என்று அகங்குழைந்து அன்பால் உருகி நிற்கிறார்கள் திருவாய்ப்பாடி பெண்கள்.